நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகர கழகம் சார்பில் கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கோப்பை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. வயநாடு நிலச்சரிவு பகுதிகளில் 10 நாட்களுக்கும் மேலாக ஆம்புலன்ஸ் சேவை புரிந்த கூடலூர் பகுதியைச் சேர்ந்த மணி, ஜாகீர் மற்றும் ஜேசுதாஸ் ஆகியோருக்கும் ஆற்றை ஜிப்லைன் மூலம் தைரியமாக கடந்து முதலுதவி செய்த கல்பனா சாவ்லா விருது பெற்ற செவிலியர் சபீனாவுக்கும் கூடலூர் நகர கழகம் சார்பில் பொன்னாடை போர்த்தி கோப்பை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கூடலூர் நகர்மன்ற உறுப்பினர் சையத் அனூப்கான் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் கலந்து கொண்டு இவர்களை கௌரவித்தார். இதில் அதிமுக பொதுக்குழு உறுப்பினர் ராஜா தங்கவேல், கூடலூர் ஒன்றிய செயலாளர் பத்மநாதன், அம்மா பேரவை நகர செயலாளர் முகமது ரபீக், மாணவரணி நகர செயலாளர் மணிகண்டன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே பெய்த கனமழையால் விடியா அரசின் ஓட்டை உடைசல் பேருந்திற்குள் கொட்டிய மழைநீரில் நனைந்தபடி பயணித்த பயணிகள் அவதிக்கு உள்ளாகினர். ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இரவு நேரத்தில் கனமழை பெய்த நிலையில் ஈரோடு பேருந்து நிலையத்தில் இருந்து பவானி நோக்கி அரசு பேருந்து கனமழையால் பல்லிழித்தது. அரசு பேருந்தின் மேற்கூரை ஈயம் பித்தளைக்கு பேரிச்சம்பழம் வாங்கும் நிலையில் இருந்ததால் மழைநீர் பேருந்துக்குள் அருவி போல் கொட்டியது. இதனால் மழைநீரில் நனைந்தவாறு விடியா அரசின் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கருக்கு அர்ச்சனை செய்து பயணிகள் பயணித்தனர். இனியாவது அமைச்சர் சிவசங்கர் தனது துறையை கவனித்து ஓட்டை உடைசல் பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகளை இயக்க வேண்டும் என பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து காவல்துறையின் செயலற்ற நிலைமையை அறிக்கையாக அளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக வழக்கறிஞர் ஐஎஸ் இன்பதுரை, அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஸ்ரீதரன் ஆகியோர் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் குறித்து நியாயமான விசாரணைக்கு வழக்கை சிபிஐக்கு மாற்ற மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தற்காலிக தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார், நீதிபதி பி பாலாஜி ஆகியோர் அடங்கிய முதல் டிவிஷன் பெஞ்ச் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அரசுக்கு ஆதாரப்பூர்வமாக முறையிட்டும் காவல்துறை செயல்படாததன் காரணத்தை அறிய விரும்புவதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். காவல்துறையின் செயலற்ற நிலைமையை அறிக்கையாக அளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளது.